ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கோகனட் ஐஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேர் தாங்க கோகனட் ஐஸ். ஆனால் ஐஸ் மாதிரி இருக்காதுங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்றப்பே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரையிறது தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக துருவி இந்த மாதிரி பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போ நீங்கள் முத்தின தேங்காவாக இருக்கணும். கொஞ்சம் முத்தினதாக இருக்கணுங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் முத்தின தேங்காய் கிடைக்கலைங்க. அதனால தாங்க நான் தனியாக ஒரு வடை சட்டியில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. நம்ம வறுத்து எடுக்கிறப்ப அடுப்பு ரொம்ப 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 அடுப்பு ஸ்லோவில் தாங்க இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தேங்காவோடைய கலர் மாறிடுங்க. கரிஞ்சு போன மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருந்தால் இனிப்பு சாப்பிட்றப்ப அது கசக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணணுங்க. நம்ம அப்படி ஆட்டுறப்போ தேங்காய் அப்படியே கீழே அப்படியே அப்படியே பூ மாதிரி கொட்டணுங்க கீழே. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்தேங்க. அதனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நான் பெரிய பவுலில் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, பெரிய பவுலில் 1/2 கப் எடுத்தேங்க. நான் சின்ன பவுலில் 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேங்க. நான் கொஞ்சம் திக்காதாங்க பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டை நிறையா கொடுக்கணுங்கிறதுக்காக திக்காக எடுத்துருக்கேங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காக பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ண அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நுரை கட்டிட்டு வரப்பே நம்ம எடுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுறப்ப தாங்க கரெக்டாக அந்த தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியுது பார்த்தீங்களா? நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்பக்கப்போ அடுப்பு மட்டும் ரொம்ப ஸ்லோவில் தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், கிண்ட கிண்ட நம்ம எவ்வளோ பால் எவ்வளோ சர்க்கரை சேர்த்தது இது எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ 2 லேயர் போட போகிறேங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஒயிட் தாங்க. 2வது லேயர் க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மீடியமான ஹீட் இருக்கும்போதே மாற்றிடுங்க. இல்லைன்னா அது சட்டியிலே கொஞ்சம் கிண்ணன மாதிரி ஆயிருங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் மாற்றிக்கிறேங்க. நீங்கள் எந்த மாதிரி பவுல் வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி டிசைனுங்கிறக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன்னா கூட வேறு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா நல்லா அப்படி ஓரமெல்லாம் அமுங்கணுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ப்ரெஷ் பண்ணக்கூடாதுங்க. நார்மலாக இருக்கணும். இப்போ இதுக்கு நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்காங்க சேர்த்துக்கோங்க. க்ரீன் கலர் கொஞ்சம் வீடியோக்கு எடுப்பாக இருக்குங்கிற சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா க்ரீன் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா க்ரீன் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது கூடயே இதையும் சேர்த்து மேலே லேயர் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மேல் லேயர் போடுறப்பே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இல்லைங்க, அதுக்காக தாங்க இந்த மாதிரி சேர்க்குறது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் கோடை காலத்துக்கு நல்லா இருக்குங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சு அதை நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்துருங்க அது. இப்போ பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் பீஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்டார் மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க. ஈஸியாக தாங்க இருக்கும் பீஸ் போடுறதுக்கு. பாருங்கள், நான் பீஸ் போடுறப்பே தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு லைட்டாக தாங்க ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க. அப்படியே சாப்பிட்றப்பே அப்படியே அப்படியே உடஞ்சி அவ்வளோ அழகாக வருதுங்க பாருங்கள். 2 லேயர் எப்படி சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், பீஸ் போட்டாச்சுங்க. எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நாக்கிலே நிற்கிதுங்க. அந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் அதிகமாக தரலைங்க, ரொம்பவும் கம்மியாக தரலைங்க. கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோகனட் ஐஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.